ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு வெராண்டா ரேஸ் டிஆர்பி சேனல். நான் உங்கள் ராம்குமார். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ மேக்ஸு நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ டெட்டு பேப்பர் டூலேயும் வந்து மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து ஒரு 5 to 6 ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட வரிசையில் பேப்பர் 1ல் உள்ள மேக்ஸ் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நாம் வந்து சால்வ் பண்ணி பார்த்துட்ருந்தோம். ஓகேவா? ஸோ அதோடைய ஒரு கண்டினியூஷனாக வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகேவா? ஸோ மேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதோடைய பேசிக்ஸு ஃபண்டமெண்டல்ஸு எல்லாமே நாம் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் கொண்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் எல்லோரும் வந்து தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. வெரி வெரி தேங்க்ஃபுல் அதுக்கு. ஸோ இப்போ டெட்டு பேப்பர் 1 14/10/2022 கேட்கப்பட்ட அந்த டெட்டு பேப்பர் 1ல் உள்ள கணித அந்த கொஷின்ஸ் மட்டும், ஓகேவா, கணிதம் சம்மந்தமான கேள்விகள் மட்டும் நாம் இப்போது சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் கிறிஸ்மஸ் அண்ட் ரிபப்ளிக் டே. அப்போது கிறிஸ்மஸ் மற்றும் குடியரசு தினத்திற்கு இடையே உள்ள நாட்களை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? முதல்ல நம்மளுக்கு இதில் என்ன தெரியணும். ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் நாம் எப்போ கொண்டாடுவோம் சொல்லுங்கள். கிறிஸ்மஸ் மற்றும் குடியரசு தினத்திற்கு இடையே உள்ள அந்த நாட்களுடைய எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. கிறிஸ்மஸ் மற்றும் குடியரசு தினத்துக்கு இடையே உள்ள நாட்களுடைய எண்ணிக்கையை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்மஸ் எப்போ கொண்டாடுவோம்? எல்லாயிரும் டிசம்பர் வந்து 25 இருக்குல்ல, 25 தான் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, ஜான்வரி 26 வந்து என்ன கொண்டாடுவோம்? கிறிஸ்மஸ் வந்து டிசம்பர் 25, ஜனவரி 26 வந்து குடியரசு தினம். ஓகேவா? குடியரசு தினம் கொண்டாடுவோம். இப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த நாட்களை தான் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் இப்போது இதில் நம்ம பார்க்க வேண்டியது டிசம்பருக்கு மொத்தம் எத்தனை நாட்கள் சொல்லுங்கள். டிசம்பருக்கு மொத்தம் 31 நாட்கள். ஓகேவா? அப்போ 31 நாட்கள் அப்படின்னா 25 நாட்கள் அதிலேருந்து கழிங்க. 31 நாட்கள்லேருந்து 25 நாட்கள் கழிச்சா உங்களுக்கு எவ்வளோ ஒரு இதில் 0.6 நாட்கள் இருக்குது. அதே மாதிரி இங்கே மொத்தம் உங்களுக்கு வந்து குடியரசு தினவில் ஜனவரி மாதம். அப்போ ஜனவரி மாதம் மொத்தம் 31 நாட்கள், அதிலேருந்து 26 நாட்கள். ஓகேவா? அதாவது 26க்கு முன்னாடி வரை பார்க்கணும். அப்படி தானே? கரெக்டு தானே நான் சொல்கிறது? அதாவது டிசம்பருக்கு மொத்தம் 31 நாட்கள். அப்போ 25 நாட்கள், ஏன்னா இடையிலே உள்ள நாட்கள் தான். அப்போ 25 சேர்த்து தானே கழிக்கணும். அப்போது டிசம்பரில் உங்களுக்கு ஒரு 6 நாள் கிடச்சிருச்சு. அது போக வந்து இங்கே 26. ஓகேவா? அதாவது இது இப்படி சொல்கிறத விட கவனிங்க, கேப்பு தான் அந்த ரெண்டு இதுக்குள்ள கேப்பு. இப்போ நான் ஒரு டிராயிங்கில் காமிக்க பாருங்க. இது வந்து இந்த நாள் வந்து என்ன அப்படின்னா டிசம்பர் வந்து 25. இதுக்கு அடுத்து என்ன இருக்கும்? 26, 27, 28, 29, 30, 31. அதாவது 1, 2, 3, 4, 5, 6. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 31 முடிஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும்? ஜான்வரி 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக எது வரும்? 25 வரை நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்போது ஜான்வரியில் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை டேஸு? ஒரு 25 டேஸு ப்ளஸ் வந்து டிசம்பரில் நம்மளுக்கு ஒரு 6 டேஸ். ஓகேவா? அப்போது 6 + 25 டோட்டலாக நமக்கு 31 டேஸ் வந்து கிறிஸ்மஸ் அண்டு ரிபப்ளிக் டே, அதாவது கிறிஸ்மஸுக்கும் குடியரசு தினக்கும் இடைப்பட்ட நாட்கள் வந்து 31 இருக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன் டியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் இஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு முதல்ல ப்ரைம் நம்பர், அதாவது பகா எண்ணா என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். எந்த ஒரு எண் ஒன்றாலோ
அல்லது அதே எண்ணாலோ மீதியின்றி வகுபட்டால் வகுபடுவது. ஓகேவா, அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஒரு 7 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது. 7 வந்து நம்ம 1ஆல் வகுத்தா உங்களுக்கு என்ன வரும்? 7 அப்படிங்கிற வேல்யூ வரும். அதே 7 வந்து இன்னொரு ஒரு நம்பரால் வகுத்தா உங்களுக்கு 1 அப்படிங்கிற வேல்யூ வரணும், அல்லது அதே நம்பர் வந்து வரணும். அப்போ 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1ன்னு வருதா? அதாவது எந்த ஒரு நம்பர் பகா எண்ணா இல்லையா அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த எண்ணை வகுக்கும் பொழுது அதே எண் வந்து வரணும். அப்படி இல்லை அப்படின்னா 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து வரணும். ஓகேவா? அப்போ எல்லா எண்ணையும் நம்ம 1ஆல் வகுத்தா அதே வேல்யூ தானே வரும். அப்போ எல்லா எண்ணுக்கும் வந்து பகா எண் வந்து ப்ரைம் நம்பர் வந்து இந்த 1ஆல் வகுக்கிறது வந்து ஒரு காரணியாக வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து எதால் வகுக்கணும்? அதே எண்ணால் வகுக்கணும். அதே எண்ணால் வகுத்தா உங்களுக்கு என்ன வேல்யூ வரணும்? 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து வரணும். அப்போ 7ஆல் வகுத்தா 1. ஓகேவா? அப்போ வரிசையாக நம்ம பார்க்கலாமா? அப்போது 1ஆம் நம்பர் இருக்குது. 1ஆம் நம்பர் வந்து நம்ம எதுலேயுமே சேராது. ஓகேவா? ஏன்னா 1ஆம் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 1/1 போடலாம். உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 1 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இதுக்கு அடுத்து வந்து இது 1 வந்து 1ஆல் வகுத்துட்டோம், அதே நம்பரால் தான் வகுத்துருக்கோம். ஓகேவா? இது வந்து ஒரு ஆட் நம்பர் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வருமே தவிர 2 கண்டிஷனே அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகேவா? 1ஆல் வகுத்தா 1 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே ஆயிரும். பட் 2வது கண்டிஷனுக்கு அதே நம்பரால் வகுத்து வர்ற ஈவு வந்து 1ன்னு இருக்கணும். ஸோ அந்த இது வந்து இங்கே இதில் சாட்டிஸ்ஃபை ஆகாது. பட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ 2 அப்படிங்கிற நம்பரை 2ஆல் வகுத்தோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 1 அப்படிங்கிற வேல்யூ வரும். அப்போ இது ஒரு பகா எண்ணா. அடுத்து 3 அப்படிங்கிற வேல்யூவை 3ஆல் வகுத்தா நம்மளுக்கு என்ன வரும்? 1 அப்படிங்கிற வேல்யூ வரும். அப்போ இது ஒரு பகா எண்ணா. இப்போ 4 அப்படிங்கிற வேல்யூவை இதுக்கு 2 வகுத்திகள் இருக்குது. அப்படி தானே? 4 வந்து 2ஆலையும் வகுக்கலாம், 4ஆலையும் வகுக்கலாம். அப்போ 2ஆல் வகுத்தா உங்களுக்கு என்ன வரும்? 2ன்னு வரும். 4ஆல் வகுத்தா 1ன்னு வரும். அப்போ 2 ஈவு உங்களுக்கு வருதா? அப்போ 2 ஈவு வந்தால் இந்த மாதிரி இருக்கிறத பகா எண்ணா நாம் எடுக்கக்கூடாது. ஒன்லி அதே எண்ணால் மட்டும்தான் வகுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஓகே, அப்போ தான் ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண், அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட ஃபவுண்டேஷன் சீரீஸ்லே 1 to 100 பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு டோட்டல் 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதில் 1 to 50ல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 15 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும். 50 to 100 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும். டோட்டலாக ரெண்டையும் சேர்த்து 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் ஒரே ஒரு இரட்டைப்படை எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா 2 அப்படிங்கிறது, இது 1 மட்டும்தான் வந்து இரட்டைப்படை பகா எண். ஓகேவா? ஏ ஆப்ஷன் வருமா? ஏ ஆப்ஷன் வராது. ஏன்? எனிதிங் பவர் 0 = 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து வரும். ஓகேவா? அப்போ எனிதிங் பவர் 0 = 1 அப்படிங்கிற வேல்யூ 2/1 = 2ன்னு தான் வரும். அப்போ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் பி ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். ஓகேவா? அடுத்து வாங்க 93ல் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் p -3 the whole power p + 2, அதுக்கப்புறம் இன்ட்டு, இது வந்து இன்ட்டு சிம்பிள் போட்டிருக்காங்க, -3 பவர் 5 = -3 பவர் 10 அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ நமக்கு இது இந்த அடிமானம் என்ன தெரியும்? a/m இன்ட்டு a/n = a/m+n. இதுதான் நமக்கு வந்து இதனுடைய அடிப்படை பேஸ். ஓகேவா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இதுபடி நான் பிரித்து எழுத போகிறேன். அப்போது -3pன்னு இருக்குது. இது எப்படி எழுதலாம்? p + 2 அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி இன்ட்டில் -3 பவர் 5 = -3 பவர் 10 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இப்போ அதை எப்படி எழுதலாம்? -3 the whole power p + 2 + 5 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு = -3 the whole power 10 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா? அப்போ p + 2 + 5 அப்படிங்கிறது இது இந்த பேஸ் ரெண்டும் எனக்கு சேமாக இருக்கா? அப்போ மேலே உள்ள ரெண்டையும் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்கும் சொல்லுங்கள்? -3, இங்கே அப்படியே எழுதிக்கிறேன், p + இது ஆல்ரெடி எழுதியாச்சு, அதாவது அதை அப்படியே ஆட் பண்ணி எழுதிருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நமக்கு பேஸ் வந்து எப்போவுமே வந்து சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? பவரில் உள்ளதை
பவரில் உள்ளதை p + 2 + 5 = எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடு 10க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ p + 2 + 7 வந்து 7 = 10. அப்போ p = உங்களுக்கு 10 - 7 = 3 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் தான். ஓகேவா? ஜஸ்ட்டு வந்து இந்த ரிலேஷன் தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஈஸியாக கடகடன்னு போயிட்டே இருக்கலாம். நான் ஏன் மேலே உள்ள ரெண்டு பவரையும் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து அடிமானம் வந்து பேஸ் வந்து சேமாக இருக்குது, -3 -3ன்னு. ஸோ அடுக்க வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் ஒரு ஈக்குவேஷன் சால்விங் மாதிரி கொடுத்துருக்காங்க. p + 2q = 18 மற்றும் pq = 40 எனில் 2/p + 1/q இன் மதிப்பை காண்க. 1/q இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த டேர்ம் வந்து எல்சிஎம் எடுத்தால் நம்ம எப்படி எடுப்போம்? எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா கீழே உள்ள ரெண்டு வெவ்வேறு எண்களாக இருக்குது. அப்போ வந்து அப்படியே ஒரு கிராஸில் மல்டிபிள் பண்ணிடலாமா? இது எங்கேயும் இது எங்கேயும். அப்போது 2q ப்ளஸ் இந்த பக்கம் p அப்படிங்கிற வேல்யூ வந்து டிவைடட் பை pq அப்படின்னு இருக்கும். சரிதானே நான் சொல்கிறது? ஓகேவா? அப்போது இப்போ கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேவா? இது எப்படி எழுதிக்கலாம்? p + 2q டிவைடட் பை pq அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இங்கே நம்மளுக்கு p + 2q என்ன கொடுத்துருக்காங்க? 18 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி pqவோட என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 14 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள். 9/20 வருது. ஓகேவா? சிம்பிள். எல்சிஎம் உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சிருந்தால் இந்த சம் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ 9/20 வந்து நமக்கு ஆப்ஷன் பி ஆப்ஷனில் இருக்குது. அடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழில் ரீட் பண்ணிடுறேன். 8, 20, x, 18 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் வேல்யூவை காண்க. விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் வேல்யூவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது நம்ம இங்கிலீஷில் பாருங்கள். இஃப் த ரேஷியோ ஃபார்ம்டு யூஸிங் நம்பர் 8, 20, x, 80 in the same order or in proportion then axis அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 8:20 ப்ரொபோர்ஷன் x:20 அப்படின்னு சொல்லி x:80 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த ஃபார்மெட்டை 8/20 அப்படின்னு எழுதிட்டு ஈக்குவல் x/80. இது ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லேயே நாம் பார்த்துருக்கோம். அப்படி தானே? ஸோ இதுக்கடுத்து எப்படி எழுதலாம்? இப்போ வந்து வேல்யூவை கேன்சல் பண்ணுங்கள். இந்த 0 கேன்சல். ஒரு 2 டைம் இந்த பக்கம் 4 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? அப்போது அவங்களுக்கு என்ன வேல்யூ வருது? 8/1 = x/4 அப்படின்ட்டு இருக்குது. இதை அப்படியே கிராஸில் மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ x = 4×8 = 32. ஓகேவா? அப்போது உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி வரும், 32. ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம இதனுடைய பேப்பர் 2ல் நம்ம பார்த்ததை விட பேப்பர் 1ல் வந்து கொஷின்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அஃப்கோர்ஸ் 1-2 கொஷின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு பேப்பர் 1ல் உள்ளது அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேவா? நம்ம தொடர்ந்து எல்லா கொஷினும் பார்த்துருவோம். யாரும் இது பண்ண வேண்டாம். இப்போது இதில் அளவீடுகள் மென்சுரேஷன்லேருந்து ஒரு கொஷின் இருக்குது. ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 68 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் ஒரு மூலைவிட்டம் 17 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலைவிட்டத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மற்றொரு மூலைவிட்டத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றொரு மூலைவிட்டத்தை காண்க அப்படின்னா முதல்ல சாய் சதுரம்னா எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு இமேஜின் பண்ணணும். ஓகேவா? ஒரு சாய் சதுரம்னா அதாவது வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? மேலே பார்த்துடுறேன். இந்த ஏரியா ஆஃப் அ ராம்பஸ். ஓகே? அப்போ இந்த ஏரியா ஆஃப் அ ராம்பஸ் is 68 square centimeter. One of the diagonal is 17 centimeter. Find the length of the other diagonal. அப்போ ஒரு சாய் சதுரத்தினுடைய தோற்றம் வந்து எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். ஐயோ, ஒரு சாய் சதுரத்தினுடைய தோற்றம் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் நம்ம எடுக்க வேண்டியது இது வந்து D1, இந்த மூலைவிட்டம் வந்து D1, இந்த மூலைவிட்டம் வந்து D2. ஓகேவா? நமக்கு அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சாய் சதுரத்தினுடைய என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா. ஓகேவா? ஏரியா
அதாவது பரப்பு ஏரியா கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லி 68 அப்படின்னு. முதல்ல சாய் சதுரத்தினுடைய ஏரியாவுக்கு பரப்பு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2. அப்போ நமக்கு டயகனல் 2 டயகனல் இருக்கா, ஒரு டயகனல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா 68 = 1/2 இன்ட்டு ஒரு டயகனல் 17, இன்னொரு டயகனலை கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? அப்போ என்ன வரும், 17 இந்த பக்கம் போட்டிங்க அப்படின்னா 4 டைம் போகுமா, அப்போ இந்த 2 இந்த பக்கம் கொண்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா அப்படின்னா 8 = d2 அப்படின்னு சொல்லி வருமா. அப்போது சென்டிமீட்டரில் இருக்குது. ஓகேவா? அப்போ 8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் நமக்கு ரோம்பஸினுடைய ஒரு டயகனலுடைய அளவாக இருக்க முடியும். ஏன்னா பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேருந்து நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி அளவீடு மென்சுரேஷன்லேருந்து ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் டாட்டட் பார்ட். கீழே வந்துடுங்க. இப்போ புள்ளி வைத்துள்ள இடத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். புள்ளி வைத்துள்ள இடத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு. இப்போ புள்ளி வைத்துள்ள இடத்தின் பரப்பளவு, புள்ளி வைத்துள்ள இடங்கள் பாருங்கள், இந்த இடம் தானே புள்ளி வைத்துள்ள இடங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புள்ளி வைத்துள்ள இடங்கள். பட் இதெல்லாம் ஷேடட் ஏரியாஸ், எல்லாமே டார்க்காக ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போது நமக்கு புள்ளி வச்ச ஏரியா தெரியணும் அப்படின்னா முதல்ல நமக்கு இதில் மொத்தம் 2 அளவீடுகள் இருக்குது. ஒன்று என்ன இருக்குது, வெளியில் இருக்கிறது இது ஒரு டோட்டல் ஸ்கொயர் தானே, ஸ்கொயர். அதே மாதிரி உள்ளே இருக்கிறது ஒன்று ஒவ்வொரு என்னது கால்வட்டம் அப்படின்னு சொல்லலாமா, கால்வட்டம் தானே. ஏன்னா ஒரு அரை வட்டம் உங்களுக்கு எந்த வடிவில் இருக்கும், இந்த வடிவில் இருக்கும். முழு வட்டம் இந்த வடிவில் இருக்கும். கொஞ்சம் இது நான் எலிப்டிக்கலாக போட்டிருக்கேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே அரை வட்டத்தை கட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏரியா நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ஒரு கால்வட்டமாக இருக்கும். அப்போ இங்கே 1 2 3 4 4 கால்வட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு டாட்டட் ஏரியா, இந்த ஏரியா தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? அதனுடைய பரப்பு என்ன. நான் இப்போ என்ன பண்ணுறேன், முதல்ல ஸ்கொயரினுடைய பரப்பு கண்டுபிடிக்கும். வெளியில் ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயரினுடைய பக்க அளவு என்ன 6 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போது சதுரம் இருக்குது, சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, நம்மளுக்கு a² அப்படிங்கிறது ஃபார்முலா. இங்கே a அப்படிங்கிறது 6ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ a² அப்படிங்கிறதுக்கு 6 × 6 உங்களுக்கு என்ன வரும், 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது மொத்த இந்த ஸ்கொயரினுடைய பரப்பளவு. இதில் டாட்டட் ஏரியா மட்டும் கிடைக்கணும்னா முதல்ல நான் கால்வட்டங்களை அதிலேருந்து கழிச்சிட்டா எனக்கு கிடச்சிருமா. மொத்த ஸ்கொயர் வழி இங்கே இருக்குது, அதில் 1 2 3 4. அப்போது ஒவ்வொரு கால்வட்டமும் சம அளவில் இருக்குது, அப்படி தானே. இதனுடைய ரேடியஸ் பாருங்கள் 2 சென்டிமீட்டர், இதனுடைய ரேடியஸ் 2 சென்டிமீட்டர். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் போது, இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு, வட்டத்தினுடைய பரப்புக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்கள், πr². ஓகேவா? இப்போ நான் கால்வட்டம் கண்டுபிடிக்க போகிறேன். கால்வட்டம்னா என்ன பண்ணுவேன், 4ஆல் அதை வகுத்துடணும். 4ன்னு இல்லை, கால்னால் நம்ம என்ன போடுவோம், 4ல் 1 பங்கு, அப்படி தானே. அப்போ 4ல் 1 பங்கு கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு முழு பங்கு πr². அப்போ அதில் 4ல் 1 பங்கு மட்டும் எனக்கு போதும். அப்போ இதை எப்படி பண்ணலாம், பையோட வேல்யூ என்ன, 22/7 இன்ட்டு ஆர் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2 × 2 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே 4. ஓகேவா? இப்போது இந்த 2 இந்த 4 இது 2 கேன்சல் ஆகிருமா, πr². ஓகேவா? இதை பார்த்தீங்க அப்படின்னா 22/7 நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், பையோட வேல்யூ 3.14 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம எதிலேருந்து கழிக்க போகிறோம், இதில் 3.14 அப்படிங்கிறது ஒரு கால்வட்ட பரப்பு. ஓகேவா? கால்வட்டத்தினுடைய பரப்பு இது ஒரு கால்வட்டத்தினுடைய பரப்பு. பட் நம்மளுக்கு எத்தனை தேவை, 1 2 3 4 தேவை இல்லையா. அப்போது ஒரு கால்வட்டத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், இதோட எதை மல்டிபிள் பண்ணும், மொத்தம் 4 கால்வட்டங்கள் தானே. அப்போ 4 மல்டிபிள் பண்ணிடலாமா. 4 16 மீதி 1, ஒரு நாள் 4 4 1 5 3 12. அப்போ 12.56 அப்படிங்கிறது இந்த 4 கால்வட்டங்களுடைய பரப்பளவாக இருக்குது. ஓகேவா? அப்போது இப்போ நம்ம கொஸ்டின் வாங்க. இப்போது டோட்டல் சதுரத்தினுடைய பரப்பளவு என்ன, 36. 4 கால்வட்டங்களுடைய பரப்பு என்ன, 12.56 அப்படின்றது. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு இடையில் உள்ள டாட்டோட ஏரியா கிடச்சிருமா. அவள் மைனஸ் பண்ணுங்கள். 56லேருந்து 100லேருந்து 56 போனால் 44. 5லேருந்து 2 போனால் 3, 2லேருந்து 1 போனால் 3லேருந்து 1 போனால் 2. அப்போ 23.44
சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் என்னவாக இருக்கும், அந்த டாட்டட் ஏரியாவினுடைய பரப்பாக இருக்கும். ஓகேவா, புள்ளி பரப்பு. ஓகேவா, ஈஸியான கொஷின், நல்ல கொஷின். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கொஷின் நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரீஸை பேஸ் பண்ணி வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா. அந்த விதத்தில் இப்போ நம்மளுக்கு ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் த ஃபாலோவிங் ப்ராடக்ட் 3200 1000 அப்புறம் வந்து 4 போட்டு உங்களுக்கு 4 ஜீரோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி 5க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 5 3 0 அப்புறம் லாஸ்ட்டு வந்துட்டு மல்டிபிள் பண்ணி 16 போட்டு உங்களுக்கு 1 2 3 4 5 6 ஜீரோ இருக்குது. நம்ம கீழ்கண்ட பெருக்கற் பலனில் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையை காண்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியங்கள் மொத்தம் எத்தனை வரும் உங்களுக்கு, ஆல்ரெடி மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இதில் ஒரு 2 இருக்குது, அடுத்து ஒரு 3 இருக்குது, அடுத்து ஒரு 4 இருக்குது, அடுத்து ஒரு 3 இருக்குது, அடுத்து ஒரு 6 இருக்குது இதில். ஓகேவா. அப்போ மொத்தத்தையும் ஆட் பண்ணுங்கள். 6 நாளும் 10, 10 ஒரு 6 16 17 18. அப்போ மொத்தம் இதில் எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குது, 18 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஓகேவா. அப்போ நம்ம ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 18 பூஜ்ஜியங்கள் அப்படின்னு சொல்லி இதை செலக்ட் பண்ணிடக்கூடாது, அதுதான் தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, இங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்கள், 35ல் யார் இருக்கா, 5 அப்படின்னு ஒருத்தர் இருக்கானா. ஓகேவா. அப்போது எந்த ஒரு, அதாவது 5 அப்படிங்கிற நம்பரில் முடியக்கூடிய, அதாவது இங்கே 5க்கு முன்னாடி எவ்வளோ டிஜிட்ஸ் வேணாலும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 5 டிஜிட்டாக இருக்குது, 1 2 3 4 5ன்னு சொல்லி இது ஒரு நம்பர் 12345ன்னு. இதில் கடைசி டிஜிட் எந்த ஒரு எண்ணிலையும் கடைசி டிஜிட் வந்து 5ல் முடிந்து அந்த எண்ணை நாம் வந்து ஏதாட்டும் ஒரு இரட்டைப்படை எண்ணால் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு 0ல் முடியக்கூடிய ஒரு நம்பர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா. இரட்டைப்படை எண் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூவே 1 2 3 4 5ன்னு சொல்லி 12003. இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒன்றும் ரேஞ்சாக 10ன்னு வரும், 0 வந்துடுதா. அதே மாதிரி இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், 4 5 20. ஓகேவா, 0 வந்துடுதா. அதே மாதிரி 6ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், 5 6 30. இது எல்லாம் ஈவன் நம்பரால் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 0ன்னு வந்துகிட்டே இருக்குது. இதை நம்ம ஆட் நம்பரால், ஃபார் எக்ஸாம்பிள் 5 வந்து நீங்கள் 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், 5 5 25, 5ங்கிற ஒரு நம்பர் தான் வரும். ஓகேவா. அப்போ எந்த ஒரு எண் 5ல் முடியுதோ, ஓகேவா, அந்த எண்ணை இரட்டைப்படை எண்ணால் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 0ங்கிற வேல்யூ வரும். ஒற்றைப்படை எண்ணால் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 5ங்கிற, அதாவது ஒற்றைப்படை எண்ணால் பெருக்கணும் அப்படின்னா 5ங்கிற ஒரு எண்ணில் தான் அது முடியும். ஓகேவா. ஸோ அந்த விதத்தில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5ங்கிற நம்பரில் இது முடியுது. ஓகேவா. கண்டிப்பாக வந்து இதுவும் ஒரு இரட்டைப்படை எண் தான், இது 4ம் அப்படி இரட்டைப்படை எண் தான், இது 2 அப்படிங்கிறது இரட்டைப்படை எண் தான். அப்போ இதில் 2ல் இந்த 3 இரட்டைப்படை எண்களில் ஏதாட்டும் ஒரு இரட்டைப்படை எண்களால் நம்ம பெருக்கணும். ஏன்னா ஒரு 5 தான் இருக்குது, அப்போ ஒரு 0 தான் வந்து கண்டிப்பாக கூடும். ஓகேவா. அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம இதில் +1 ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் நமக்கு எத்தனை ஜீரோக்கள் வரும், 19 ஜீரோக்கள் வந்து நமக்கு இந்த சம்மில் வந்து இருக்கும். ஓகேவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வரும், கரெக்டாக பி ஆப்ஷன் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா. சூப்பர். இது ஒரு நல்ல கொஷின், திங்க் பண்ணக்கூடிய கொஷின். நம்பர் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் நாம் இதை பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இஃப் 1 555 = 2 power m × 3 power n, then find the value of m and n. ஓகேவா. அப்போ ஒரு எண்ணை வந்து அவங்க வந்து 2 மற்றும் 3னுடைய அடுக்கில் போட்டு பெருக்கியிருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். எப்படின்னா, இப்போ நம்ம டானா வகுத்தல்னு ஒன்று படிச்சிருப்போம், 1 555 அப்படின்ட்டுருக்கு. இதை நான் வந்து டானா வகுத்தல் 2ஆல் போடுறேன். 2னா 7 2 14 மீதி 1, 7 2 14 மீதி 1, 7 2 14 மீதி 1, 6 2 12. இப்போ இது 2ஆல் போடுறேன். 2 6, 8 2 16, 8 2 16, இங்கேயும் வந்து 8 2 16. இந்த பக்கம் 2, 2 2, 9 2 18, 4 2 8, 4 2 8. மறுபடியும் 2ஆல் போடுறேன். ஓகேவா. 9 2 18, 7 2 14, 2 4. திரும்ப 2ஆல் போடுறேன். 4 2 8, 17, 8 2 16, 6 2 12, 2.
2 4 4 2 8 3 2 6. இப்போ இது 2ஆல் போகுமா? போகாது. அப்போ நம்ம எதால் போடணும்? 3ஆல் நம்ம வகுத்து பார்ப்போம். 3ஆல் அப்படின்னா எத்தனை 3? 8 3 24. 8 3 24. அதேமாரி 1 3 3. இதை 3ஆல் போடுங்க. 2 3 6, மீதி 2 இருக்குது 21, 7 3 21. அதேமாரி இந்த பக்கம் 3ஆல் போட்டிங்கன்னா 9 3 27. இது 3 × 3 9. அப்போது இந்த மொத்த நம்பரையும் 2, 3 அடுக்காக நம்ம எழுதியாச்சு. அப்போது மொத்தம் 2 எத்தனை இருக்குது பாருங்கள். 2 1 1 2 3 4 5 6. அப்போ 2ன் அடுக்கு 6 அப்படின்ட்டுருக்கு. இன்ட்டு 3 எத்தனை டைம் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5. அப்போ 5 அப்படின்ட்டுருக்கு. இப்போ இங்கே n அப்படிங்கிறது எதில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 பவர் m. ஓகேவா? அப்போது 2க்கு மேலே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் என்னென்னு சொல்லியிருக்காங்க, m அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3க்கு மேலே என்ன இருக்கோ அதுதான் n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நமக்கு இதில் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு m 6, n 5ன்னு இருக்கிறது ஏ ஆப்ஷன் தானே இருக்குது. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள். டிஸ்டன்ஸ் கவர்டு இன் 2 hours at a speed of 2 meters per minute. ஓகேவா? நிமிடத்திற்கு 2 மீட்டர் வேகத்தில் 2 மணி நேரத்தில் கடக்கப்பட்ட தொலைவு. ஓகேவா? அப்போது நிமிடத்திற்கு 2 மீட்டர் தொலைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள். இது உங்களுக்கு ஹவரில் கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கொடுத்துருக்காங்க, மினிட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 நிமிடத்திற்கு 2 மீட்டர் 24 மணி நேரத்தில். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு இங்கே சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டரில் தான் ஆன்சர் இருக்குது. ஓகேவா? அதாவது இப்போ A to B ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குப்பா. இப்போ என்ன பண்ணுறாங்க, நிமிடத்திற்கு 2 மீட்டர் வேகத்தில், அதாவது 2 மீட்டர் பர் செகண்ட் மினிட்டில் ஒரு பைக்கோ அல்லது காரோ போகுது. ஓகேவா? இது அப்போ 2 மணி நேரத்தில் எவ்வளவு தூரம் போயிருக்கும் அப்படின்னு கேட்காங்க. 2 மணி நேரத்தில். ஓகேவா? அப்போ எனக்கு மினிட்டில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 மணியை மினிட்டில் எழுத போகிறேன். ஓகே. அப்போ ஒரு மணிக்கு எத்தனை நிமிடங்கள்? 60 நிமிடங்களா? அப்போ 2 மணி நேரத்திற்கு எனக்கு எத்தனை நிமிடங்களாக இருந்திருக்கும்? மொத்தம் 120 நிமிடங்களாக இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ அவர் போனதை இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பீடு நம்மளுக்கு என்ன, ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? அதாவது வேகம் அப்படிங்கிறது நமக்கு தொலைவு பை நேரம். அப்போ வேகம் நமக்கு என்ன கொடுக்கலாம், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 மீட்டர் பர் மினிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொலைவு நம்மளுக்கு தெரியணும், கண்டுபிடிக்கணும். டைம் எவ்வளவு, 120 நிமிடங்கள். அப்போ இதை அப்படியே கிராஸில் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 120 தொலைவு வந்துடும். அப்போ 2 × 120 நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 240 மீட்டராக இருக்கும். ஓகேவா? அப்போ தொலைவு நம்மளுக்கு என்னவாக இருந்திருக்கு, 240 மீட்டர் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கும். அப்போ 2 மணி நேரத்தில் அவர் போயிருக்கக்கூடிய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 240. ஆப்ஷன் டி. பாருங்கள், எல்லாமே சிம்பிள் கொஷின்ஸாக இருக்குது. இந்த கொஷின்லாம் நம்ம விடவே கூடாது எக்ஸாமில். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு கடிகாரம் தற்பொழுது 5.25, அதாவது 5:25 நேரத்தை காட்டுகிறது எனில் 1 மணி 3 நிமிடங்களுக்கு முன்பு நிமிடமுள்ளுக்கும் மணிமுள்ளுக்கும் இடையே உள்ள கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, முதல்ல ஒரு கடிகாரம்னா எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு கடிகாரம் அப்படிங்கிறது ஒரு வட்ட வடிவில் நம்ம போடுறோம். ஒரு வட்ட வடிவில் ஒரு கடிகாரத்தை நம்ம செஞ்சுருக்கோம். ஓகேவா? இதில் கரெக்டாக 12 மணி இருக்கும். இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேவா? இப்போ சரியாக மணி என்ன சொன்னாங்க, 5:25. 5 மணிக்கு 5:25க்கு ஃபஸ்ட்டு 5 மணினா நம்ம எப்படி பண்ணுவோம் சொல்லுங்கள். இப்போ ஒரு கடிகாரம் இருக்குது, 5 மணினா
கரெக்டாக வந்து சின்ன முள் வந்து 5ல் இருக்கும், பெரிய முள் வந்து எதில் இருக்கும், 12ல் இருக்கும். ஓகேவா? இப்போ 5:25னா உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். 5:25னா கரெக்டாக இந்த 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 முள் வந்து இங்கே வந்திருக்குமா, 25க்கு வந்திருக்குமா? ஓகேவா? அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த மணிமுள் இருக்கா? ஓகேவா? இது வந்து எவ்வளவு நகர்ந்திருக்கும் கரெக்டாக பாருங்கள். மணிமுள் வந்து எவ்வளோ நகர்ந்திருக்கும்? இப்போது 1 2 ஒரு 5 நிமிஷத்துக்கு மொத்தம் எவ்வளோ பிரிவு கடிகாரத்தில்? 5 பிரிவுகள். 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம், 5 நிமிஷம். ஓகேவா? அப்போது மொத்தம் 5 பிரிவுகள் இருக்குப்பா. 1 2 3 4 5 6. ஓகே, இந்த இதை கடைசி இதை விட்டுருங்க. அப்போது நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ 5 நிமிஷம் அப்படிங்கிறத 1 2 இந்த இருக்குல்ல, அல்லது 12 1 1 2 2 3 இந்த பிரிவுகள் ஒன்றுமே வந்து 5 நிமிடங்களாக நம்ம பிரிச்சிருக்கோம். அப்படி தானே? அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு நிமிடமுள் வந்து அதாவது நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நிமிடமுள்ளுடைய நகர்வுக்கும் மணிமுள்ளுடைய நகர்வுக்கும் உள்ள என்ன வேறுபாடு, என்ன ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? இப்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இப்போ 12 மணி இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. 12 மணி இல்லை, ஒரு இப்போ இதில் 5 மணி அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 மணி இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது ஒரு நிமிடமுள் வந்து அரை மணி நேரம் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது அரை மணி நேரம்னா இப்போ இங்கே இருக்கிற பெரிய முள் வந்து அப்படியே சுற்றி எங்கே வரும், கீழே 6க்கு வந்துடும். அரை மணி நேரம் மூவ் ஆகிருக்கும். அப்போ நிமிடமுள்ள அரை மணி நேரம் மூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக மணிமுள் எவ்வளோ மூவ் ஆகிருக்கும்? இந்த 5 நிமிஷம் இருக்கா, இந்த 5 நிமிஷத்தில் பாதியில் 2.1 2 2.5 நிமிஷத்துக்கு இடையில வந்திருக்குமா? ஏன் அப்படி வந்திருக்கு? ஏன்னா 5 மணிலேருந்து 5:30 ஆகிறதுக்கு பெரிய முள் வந்துடுச்சு, திரும்ப 6 ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ அந்த பெரிய முள் என்ன பண்ணும், டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு 1லேருந்து 2 வரை ட்ராவல் ஆகிருக்கும். ஓகேவா? 1லேருந்து 2 அப்படிங்கிறதுல இந்த 5 மணி அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கும்போது பெரிய முள் வந்து இந்த சின்ன முள் வந்து இந்த 5ல் வந்துருக்கும், அப்படியே வந்து இந்த பக்கம் ட்ராவல் ஆகி இதில் பாதியில் வந்திருக்கும். ஓகேவா? அதாவது 6 நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கும். அப்படி தானே? பெரிய முள் வந்து அரை மணி நேரம் ட்ராவல் ஆகிருந்தால் சின்ன முள் வந்து இந்த 5 நிமிட கேப்பில் 2.5 அந்த நிமிடங்கள் வந்து கேப்பில் ட்ராவல் ஆகிரும். ஓகேவா? அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு இது வந்து 5 மணி நேரம் இருக்குது அப்படின்னா 5 மணினா சரி, இங்கே வர இப்போ நான் சொல்கிற விஷயத்த நல்லா புரிச்சுக்கோங்க. ஒரு பெரிய முள் வந்து அரை மணி நேரம் மூவ் ஆகுது அப்படின்னா சின்ன முள் வந்து 2.5 நிமிடங்கள் மூவ் ஆகியிருக்கும். ஓகேவா? ஏன் அது வந்து இப்போ அரை மணி நேரம் பெரிய முள் மூவ் ஆகிருக்கு அப்படின்னா சின்ன முள் வந்து முழுசாக 1 மணி நேரத்தை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கும். ஓகேவா? அப்போ 5:25 அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெரிய முள் வந்து இந்த இடத்துல வந்திருக்கும். 5:25 அப்படின்னா பெரிய முள் இந்த இடத்துல இருந்திருக்கும். சின்ன முள் எங்கே இருந்திருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது 30 நிமிஷத்துக்கு 2.5 நிமிடங்கள் மூவ் ஆகிருக்கும் அப்படின்னா பெரிய முள் 25 நிமிஷத்துக்கு எவ்வளோ மூவ் ஆகிருக்கும்? 5 25 6 30. அப்போது 4 24 மீதி 1 10 1 6 மீதி 40 6 36 இது 5 அவங்க 5000 30 0 மீதி 3 எவ்வளோ மூவ் ஆகிருக்கும் அப்படின்னா இது வந்து இதில் உள்ள 2 டிஜிட், ஆல்ரெடி இதில் ஒரு டிஜிட் இருக்கா, அப்போ மொத்தம் 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம். 2.08 நிமிடங்கள் வந்து எது மூவ் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த பெரிய முள் வந்து மூவ் ஆகிருக்கும். அதாவது 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் இது 5 நிமிஷம். அப்போது 2 புள்ளின்னா 2க்கு அடுத்து 1 2க்கு அடுத்து இந்த இடத்துல வந்துருக்கும். ஓகேவா? பெரிய முள் வந்து சம்திங் இந்த இடத்துல வந்துருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்து 1 மணி நேரம் 3 நிமிடங்கள் கழித்து
இந்த 2 முழுக்கும் இடையில் உள்ள கோணங்கள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு தெரியும் ஒரு வட்டத்தினுடைய கோணம் வந்து 360 டிகிரி. ஏன்னா ஒரு கடிகாரம் வந்து வட்ட ஷேப்பில் தானே இருக்குது. அப்போது ஒரு மினிட்டுக்கு எத்தனை, ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள்? 60 நிமிடங்கள். அப்போது இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 6 6 36. அப்போது ஒரு மினிட்டுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை டிகிரி இருக்கும்? 6 டிகிரி மூவ் ஆகும். அப்போது மொத்தமாக இது முன்னாடின்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? 5:25 இருந்திருக்குமா? அப்போது 4:25 தானே இருக்கும். 1 மணி நேரம் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? அப்போது எனக்கு 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60 மினிட்டு, 3 நிமிஷம், 3 மினிட்டு, மொத்தம் ஏன்னா 63 நிமிஷங்கள் பின்னாடி நோக்கி போகணும். அப்போ 63 நிமிடங்கள் பின்னோக்கி போயிருந்தேன் அப்படின்னா அப்படியே வந்து 25 இருந்திருக்கா? 5:25. அதே மாதிரி 4:25 வந்திருந்தால் 60 முடிஞ்சதா? 60 1 மணி நேரம் தானே. 4:25னா 60 நிமிஷம் முடிஞ்சிருக்கும். அப்போ 4:25 4:25. ஓகேவா? 4:25 உங்களுக்கு கரெக்டாக எங்கே இருந்திருக்கும்? இந்த இடத்துல இருந்திருக்கும். அப்படி தானே? 4:25 உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல இருந்திருக்கும். அப்படின்னா அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே இதில் மூவ் ஆகி உங்களுக்கு இதே இடத்துல வந்து இருந்திருக்கும். ஓகேவா? ஏன்னா 5:25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4:25 அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதே கான்செப்ட் தானே நான் சொன்னது வந்திருக்கும். ஓகேவா? ஏன் அதே சமயம் இப்போ 5க்கு அடுத்து 5:25 இருக்கும்போது சின்ன முள் எப்படி ஃபார்ம் ஆனதோ அதே மாதிரி தானே இங்கே 4 மணி இருக்கும்போது இந்த சின்ன முள் வந்து எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கும்? 2.08 மினிட் வந்து நகர்ந்துருக்கும். ஓகேவா? அப்போது ரெண்டுக்கும் உள்ள கோணத்திற்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 0 டிகிரி அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா 5:25 இருந்திருக்கு. அதே இது 63 நிமிடங்கள் பின்னாடி போனோம் அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த 2.08 வந்து 3 நிமிஷம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. 3 நிமிஷம் அப்படின்னா அப்படியே உங்களுக்கு பின்னாடி போகும்போது இதே மாதிரி 4ல் இருக்கும் பெரிய முள், 5ல் இருக்கும் பெரிய முள், சின்ன முள் வந்து அப்படியே 4 இதில் இருக்கும். இப்போ ஆப்ஷன் ஏ. இது பாருங்க, ஒரு மனிதன் 3750 2 கை கடிகாரத்தை விற்றான். ஒன்றில் 20% லாபமும் மற்றொன்றில் 30% நட்டமும் கிடைத்தால் லாப நட்ட பின்னம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ லாப நஷ்ட பின்னம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல லாபம்னா என்ன? லாபம்னா வாங்கிய விலை ப்ளஸ், அதாவது வாங்கிய விலையை விட விற்ற விலை அதிகமாக இருக்கும். ஓகேவா? லாபம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா விற்ற விலை வந்து மைனஸ் வாங்கிய விலை, அது வந்து லாபம். இப்போ 120 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 120 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு விட்டுருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. 120 ரூபாய்க்கு இல்லை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு, ஒரே நிமிஷம், என்னென்னா நான் ஒரு பெண்ணு 100 ரூபாய்க்கு வாங்குகிறேன். 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை 120 ரூபாய்க்கு விற்கேன் அப்படின்னா எவ்வளோ ரூபா அதிகமாக வச்சுருக்கேன்? ப்ளஸ் 20 வந்து அதிகமாக வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போ என்னுடைய லாபம் வந்து எவ்வளவு? 20 தான் என்னுடைய லாபம். அதே மாதிரி இங்கே சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க. 20% வந்து லாபம். அப்போ என்னுடைய வாங்கிய விலை எப்போவுமே நான் எவ்வளோ எடுப்பேன்? 100ன்னு எடுப்பேன். இங்கே லாபம் வந்து எவ்வளவு? 20%. அப்போ 120 தானே நான் விட்டுருப்பேன். ஓகேவா? இதை எப்படி நான் பின்னமாக எழுதுறது? 120/100 எப்போவுமே வந்து பகுதியில் இருக்கிறது காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும், மேலே இருக்கிறது செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து லாபம். நஷ்டம் ரெண்டாவது சொல்கிறாங்களா? அதே பொருளில் 30% நஷ்டம். அப்போது
கீழே வந்து எனக்கு காஸ்ட் ப்ரைஸ், மேலே வந்து ப்ராஃபிட்டு அல்லது லாஸ். அப்போ இங்கே லாஸ் வந்து எனக்கு 30%னா 100 மைனஸ் 30 அப்படின்னு சொல்லி போடுறேன். கீழே வந்து 100, அப்போ 70/100 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் சீரீஸ்லேயே வந்து நல்லா நடத்தியிருக்கேன். அப்போ இது ரெண்டினுடைய பின்னம் தான் கேட்காங்க. அப்போ 120/100 டிவைடட் பை 70/100 அப்படின்னு சொல்லியிருக்கு. 100 100 கேன்சல், 0 0 கேன்சல். அப்போ 12/7 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இதனுடைய வேல்யூவாக இருக்க முடியும். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது the number of 4 digit numbers which are framed by using 1 2 3 4 5 1 time. அதாவது இந்த 5 எண்கள் இருக்குல்ல, இந்த 5 எண்களை வச்சு 4 டிஜிட் நம்பர், ஓகேவா, அதாவது 4 இலக்க எண் எத்தனை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டா கரெக்டாக செஞ்சிடலாம். பெர்முடேஷனில் உள்ள ஃபார்முலா NPR = n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்களின் எண்ணிக்கை. n அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட எண்களின் எண்ணிக்கை. r அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை இலக்க எண்கள். ஓகே, இங்கே 4 இலக்க எண்கள் தானே உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இலக்க எண் உருவாக்கம். ஓகேவா? மெயினாக அந்த ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா ஒரு முறை தான் இந்த 5 எண்களையும் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணி எவ்வளவு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது கொடுக்கப்பட்ட எண்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 5 எண் கொடுத்துருக்காங்க. 1 2 3 1 2 3 4 5 தானே. அப்போ 5 ஃபேக்டோரியல் போட்டுறேன். கீழே டிவைடட் பை எண்ணுக்கு வந்து 5. ஆர் வந்து என்ன? இலக்க எண் உருவாக்கம். எத்தனை? 4 இலக்க எண் தானே. அப்போ 4 ஃபேக்டோரியல். அப்போ 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 மைனஸ் 4 1 ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல்னால் நம்ம எப்படி எழுதுவோம்? அப்படியே இப்போ ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் இருக்குன்னா 1 × 2 × 3 × 4 × 5 அது வரை எழுதிடணும். இப்போ 6னா × 6 போடணும், 7னா × 7 ஃபேக்டோரியல் அப்படி போடணும். ஓகே, இது எல்லாத்தையும் பிரிக்கினே உங்களுக்கு 120 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வரும். சிம்பிள் தான், ஃபார்முலா தான் இது, ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். ஓகே, அப்போ பி ஆப்ஷன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். நான் பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வெராண்டா ரேஸ் டிஆர்பி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோ பெறதுக்கு வெராண்டா ரேஸ் டிஆர்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.